Okay. Now, what is HTML? HTML start பண்ண போறோம். எந்த web page போனாலும் சரி, that is basically made of HTML. HTML இல்லாம web page கிடையாது. The whole world, web world வந்து HTML வச்சு தான் இருக்கு. ஓகே. பேசிக்கலா நீங்க வெப் பேஜை பாத்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்கும். ஜெனரலா லைக் வெப் பேஜ் அதுல வந்து HTML இருக்கும். That is like a body, like skeleton மாதிரி வைங்களா, ஒரு லைக் பாடி. அதுக்கு மேல CSS ஒன்று இருக்கும். அது வந்து பேரு cascading style sheet. Cascading style sheet அப்படிங்கிறது பேசிக்கலா இட் இஸ் பியூட்டிஃபைட், டெக்கரேட் தட் பேஜ் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்கும், அழகுபடுத்தி கொடுக்கும். ஓகே. அதுக்கு பிறகு வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட், தே மைட் யூஸ் எனி ஸ்கிரிப்ட், ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கும். தட் இஸ் லைக் அ பிரெயின். அது வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, லைக் வேலிடேட் பண்ணணுமா, அலோவ் பண்ணணுமா, அலோவ் பண்ணக்கூடாதா, என்ன ஆக்ஷன், திஸ் லைக் மோர் லைக் பிரெயின். ஓகே. I will open a page for you. I'll show you. Google.com. Okay. Okay. You are seeing me, right? You can see my screen. Somebody can say yes or no. Okay, good. Okay. Like if you go and inspect, you see a lot of these things. Okay. இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுடுங்க, these are நீங்க பார்க்குறது லெஃப்ட் சைடுல பார்க்குற எலிமெண்ட் எல்லாமே வந்து பேசிக்கலா HTML எலிமெண்ட்ஸ். ஓகே. டிவிஷன், ஸ்டைல் ஷீட், ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலா வச்சு அது வந்து CSSல இருந்து வர்றது. ஓகே. இது வந்து பேசிக்கலா இதுல பாத்தீங்கன்னா இது HTML வந்துருக்கு. ஸோ எந்த பேஜ் அவங்க என்ன டூலை வச்சு பில்ட் பண்ணாலும் சரி, இதுல வந்து HTML தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இப்ப நீங்க இது வந்து பேசிக்கலா இதை பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டைல் ஷீட். ஒவ்வொரு காம்பனன்ட் எந்த ஸ்டைல்ல இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும், ஸ்டைல் ஷீட் தான் இருக்கும். ஓகே. இந்த சோர்ஸ் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னாக்கி இதுல கோடு இருக்கும். இது என்ன பண்ணுது, இது பேசிக்கலா this is some action is happening. இது கண்ட்ரோலா இருக்கலாம், இல்ல என்ன பண்ணணும், இது வந்து ஸ்கிரிப்ட். ஓகே. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கி ஸ்கிரிப்டை வந்து பார்க்கறது இல்ல. we are going to see only that HTML and அதுல வர ஸ்டைல் ஷீட். இதுல ஒரு ஸ்டைல் ஷீட்டையும் HTML தான் பார்க்கணும். ஸோ பேசிக்கலா அது என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்கலி இஸ் டெவலப் a static page. நீங்க என்ன பிரசன்ட் பண்ண எதாவது டிஸ்பிளே பண்ண விரும்புறீங்களோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகே. இட் இஸ் நாட் கோயிங் டு மச் ஆக்ஷன்ஸ். அதர் வேர்ட் என்ன சொல்ல போனாக்கி ஒரு பேஜ்ல எப்படின்னாக்கி ஒரு பாடி. ஓகே. அதாவது HTML கைண்ட் ஆஃப் பாடி, அகைன் டெல்லிங் இஸ் எம்ப்டி பாடி. CSS வந்து அதை வந்து அழகுபடுத்துறது, லைக் பியூட்டிஃபையிங் இட் ஆர் மேக்கிங் இட் லுக்கிங் குட். ஓகே. அழகுபடுத்துறது. ஸ்கிரிப்ட் வந்து ஆக்ஷன். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கி HTML பார்ப்போம். இது இஸ் அ பாடி வித்வுட் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி, வித் பாடி வித்வுட் பியூட்டிஃபை. நம்ம அதுக்கு பிறகு HTML பார்த்த பிறகு அதுக்கு பிறகு we'll see that how do you beautify this page. இது ரெண்டு தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த கிளாஸஸ், if the class goes fine, then we'll probably get into like some kind of a script. Okay. இப்போ வந்து we'll go to that Visual Builder. Sorry, Visual Studio. Okay. Visual Studioல I'm starting from beginning. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நீங்க ஏற்கனவே ஓபன் பண்ணி you can open a folder. Okay. I'm just opening a folder called already I'm in a tutorial, so I'm opening a folder tutorial. Okay. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ஐகான் இருக்கும். If you look at, you can create a new file, you can create a new folder. So you folder create பண்ணதுக்கு வெளியே வரேன்னா you can create a new folder. Okay, I'm going to create a new folder called HTML tutorial. HTML tutorial. Tutorial create பண்ணியாச்சு. Okay. Tutorial create பண்ண பிறகு I want to create a
first file. Okay. Okay. Index.html. Okay. Yeah, index ni பேர் கொடுக்கேன். I can give any other name, but still I'm giving it. Okay. எதுக்கு index.html ni பேர் கொடுக்கேன்? Basically வந்து HTML வந்து the first file இருக்குல்ல, அது நீங்க வெப்சைட்ல google.com அடிச்சீங்கன்னு வச்சுட்டோமே, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து index.html தான் இருக்கும். That was the starting file. That's the standard. So அதனால தான் index.html நீ கொடுக்குறேன். ஓகே. Before I'm going உள்ள போறதுக்கு முன்னால நீங்க இப்ப கீழே பாத்தீங்கன்னு வச்சுக்கோமே, இது வந்து லைன் எந்த லைன்ல இருக்கும் அப்படின்னு, இது வந்து எந்த காலத்துல இருக்குன்னு உங்களுக்கு வந்து அது நீங்க எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இது பேசிக்கலா என்ன பண்ணுவேனாக்கி என்ன மாதிரி ஃபார்மேட்டிங் நடக்கும், இன்டென்டிங் என்ன மாதிரி நடக்கும் இதுக்கு. இப்போ இல்லாம ஷிஃப்ட் அமுக்கலைன்னு வச்சுடுமே, லைக் நான் டேப் அப்படின்னா எனக்கு வந்து 4 கேரக்டர் போகும், பேசிக்கலி 5 போகும், அதுக்கப்புறம் 9 போகும். திஸ் இஸ் வாட் த இன்டென்டிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இதுல விண்டோஸ்ல 3 கேரக்டர் வருதா 4 கேரக்டர் வரலான்னு தெரியல. இது மேக்ல வந்து 4 கேரக்டர்ல அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது உங்க இதை பார்த்துடுங்க. ஓகே. அதுக்கு யூடிஎஃப் அப்படிங்கிறது வந்து லைக் யூனிவர்சல் டெக்ஸ்ட் ஃபார்மேட் -8 ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே. இந்த ஃபைல் பேசிக்கலா டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே. இது வந்து லைன் ஃபீட். ஓகே. இது லைன் வந்து சில இதுல 2 இது ஒன்று வந்து கண்ட்ரோல் லைன் ஃபீட் இருக்கும், லைன் ஃபீட் பேசிக்கலி எப்படி எண்ட் ஆஃப் த லைன் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே. டிஜாங்கோ HTML அப்படிங்கிறது HTML கொடுத்ததுனால பை டிஃபால்ட் இது டிஜாங்கோ HTML அப்படிங்கிறது. டிஜாங்கோ அப்படிங்கிறது வந்து பைத்தானுடைய UI. இது நமக்கு இது வேண்டாம். ஸோ வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் வி ஆர் கோயிங் டிஃபால்ட் HTML. ஓகே. பேசிக்கலி வி ஆர் கோயிங் ஃபார் டிஃபால்ட் HTML. உங்களுக்கு வேற ஏதாவது பேர் கொடுத்துட்டு வச்சுடுமே, ஜஸ்ட் கிளிக் ஹியர் அண்ட் சூஸ் த டிஃபால்ட் சிம்பிள் HTML. வெறும் HTML சூஸ் பண்ணுங்க. ஓகே. கோ லைவ். நான் கோ லைவ் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன். அது வந்து பிளக்கின் அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கோ லைவ் வரும். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜை பேசிக்கலாக நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது ஓப்பன் டிஃபால்ட் உங்களுடைய டிஃபால்ட் ப்ரௌசரில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி காட்டும். திஸ் இஸ் வாட் த பைத்தான் செட்டப் இஸ். சாரி, விஷுவல் கோடோட செட்டப் இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வாட் ஐம் டூயிங் ஹியர் இஸ் ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் HTML. இது லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம், அதே தான் நம்ம திருப்பி பண்ணுறோம். HTML. ஓகே. ஹலோ வேர்ல்ட். இதுதான் கம்ப்யூட்டர் லைக் த ஹோல் ப்ரோக்ராமிங் வேர்ல்டோட லைக் வரவேற்பு வார்த்தை, வெல்கம். இது ஓகே. கண்ட்ரோல் எஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ் ஃபைல் சேவ் பண்ணுறது. நீங்கள் இங்கே வேறு பார்த்து நீங்கள் இங்கேருந்து சேவ் பண்ணிடலாம். ஓகே. சேவ் பண்ணியாச்சு. இது இப்போ எனக்கு கோ லைவ் எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே. ஏன்னா கோ லைவ் வந்து பேசிக்கலா அந்த லைவ் பார்த்து சர்டன் ஃபார்மேட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இது ஒர்க் ஆகுறாது. ஓகே. ஒர்க் ஆயிட்டு. தட்ஸ் குட். ஓகே. I'll bring that page here. Okay. Okay. Hello world. Okay. I'm taking to side. So நீங்க சைட்ல பார்க்கலாம். இப்போ hello world ஒர்க் ஆயிட்டு. ஓகே. இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் HTML world அப்படின்னு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோமே, இது ஹலோ HTML world ஆகும். ஓகே. இப்போ HTML என்னது? HTML வந்து பேசிக்கலா டேக் அப்படிங்குவாங்க. ஓகே. HTML இதுல வந்து அந்த இந்த ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் ஆர் தேர். ஓகே. எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் டேக்ஸ். ஒவ்வொரு டேக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். HTMLங்கிறது பிகினிங், த ரூட் டேக் இது. ஓகே. சிலவங்க எலமெண்ட்னு சொல்லுவாங்க, பட் ஜெனரலி வாட் யூஸ்ட் இஸ் டேக். ஓகே. இந்த டேக் பேசிக்கலா வந்து லெஸ் தென், அதாவது இந்த சிம்பிள் ஓப்பன் ஆகும், இந்த சிம்பிள்ல எண்ட் ஆகும். ஓகே. திஸ் இஸ் த பிகினிங் டேக். ஓகே. அப்புறம் எண்ட் டேக் இருக்கணும். எவ்ரி பிகினிங் டேக் ஹேஸ் டு ஹேவ் எண்ட் டேக். சில எக்ஸெப்ஷன் மட்டும் தான் உண்டு. ஓகே. எல்லா பிகினிங் டேக்கும் எண்ட் டேக் இருக்கணும். ஓகே. ஒரு சில எக்ஸெப்ஷன் உண்டு, நான் சொல்ல அது எங்க வருது அப்படின்னு சொல்றேன். ஓகே. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா இது எண்ட் டேக். ஓகே. திஸ் இஸ் ஹவ் எவ்ரி பிகினிங் டேக்கு எண்ட் டேக் இருக்கணும். இல்லைன்னா அது அந்த பேஜ் வந்து எரர் காட்டும், உங்களுக்கு சின்டாக்ஸ் எரர் அது. ஓகே. இப்போ நீங்க என்ன மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணலாம்?
எந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, as it is டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இஸ் a வெரி சிம்பிள் HTML பேட்ச். நீங்க இதை பண்ண முடிஞ்சுனாக்கி உங்களுக்கு HTML பேசிக்கலா டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, this is what the first simple HTML page. Okay, any question anybody? நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம், அன்மியூட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஐ எம் டேக்கிங் இட் அவுட். வி கொடுத்து நெக்ஸ்ட் லெவல். ஓகே, நீங்க வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க் இப்படின்னா ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரும். இங்க எம்எட் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த எம்எட்ல அப்ரிவேஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னு வச்சுடுமே, இந்த எம்எட் பிளக்இன் இருக்கும். இங்க வந்து அதை கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னு வச்சுடுமே, தட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனக்கு பேசிக் the basic necessary basic எனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரு HTML அது கொடுத்துரும். ஓகே, I'll do it again. Shift 1 which is அது வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க். அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் பண்ணீங்கன்னாக்கி இது கொடுக்கும். ஓகே, இப்போ இது என்னதுலாம் கொடுக்குது? டாக்குமெண்ட் டைப். பேசிக்கலி இது வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லயும் வரும். டாக்குமெண்ட் டைப் என்னது அப்படிங்கிறது. ஓகே, HTML. ஓகே, இது எல்லாமே பேஜ் ஒர்க் ஆகும். பட் ஸ்டாண்டர்ட்லி தட்ஸ் வாட் இஸ் கிவன். ஓகே, HTML lang இங்கிலீஷ். lang தேவை கிடையாது, இது ஆப்ஷனல். இது வந்து என்ன லாங்குவேஜ்னு சொல்லுது. இது ரூட் நோட், HTML ரூட் நோட். ஓகே, அதனுடைய என் டேக் இங்க இருக்கு. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெடர்னு ஒரு ஹெடர் டேக்னு கிரியேட் பண்ணியிருக்கு. பாடின்னு ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஹெடர்ல வந்து சில ஹெடர் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் சம் பர்பஸ். ஓகே, அது வந்து உங்களுடைய டெஃபினிஷன் பண்ணும். ஓகே, உங்களுடைய அதாவது HTML பேஜோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது பண்ணும். பாடியில மட்டும் தான் நீங்க வந்து நம்மளுடைய நமக்கு என்ன தேவையான கோடிங் இருக்கோ அதையும் பாடியில தான் பண்ணும். ஓகே, I'm doing a hello world here. Okay, I'm saving it. Okay, it's supposed to run it for me. Okay, okay. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சுடுமே, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். ஆகலைன்னா இது ப்ராப்ளம்னு அர்த்தம். Control S. There is some problem going on. Okay, பேசிக்கலி என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன எக்ஸ்பெக்டட்னாக்கி இங்கே சேவ் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, what I do is I go out, I go live again. Okay, okay, திருப்பி நான் வரேன். I just minimize it for. Okay, இப்போ என்ன பண்றேன்? Okay, we'll see. We'll remove that. Okay, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்த உடனே ஐ மீன் சேவ் பண்ண உடனே சேஞ்ச் ஆகும். ஓகே, HTML கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்றேன். நான் கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். லைக் சேவ் பண்ண சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த லைவ் சர்வர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, இப்போ நம்ம ஹெடர் பார்ப்போம். ஹெடர்ல என்ன இருக்கு? மெட்டா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, மெட்டா அப்படிங்கிறது பேசிக்கலா டிஃபைன் பண்ணுது என்ன கேரக்டர் செட் யூஸ் பண்ணுது. நம்ம இங்கே பார்த்தோம், யூடிஎஃப் பார்த்தோம்ல, அது இங்கே இந்த ஹெடர்ல சொல்லுது. இந்த ஃபைல் வந்து UTF-8 ஸ்டாண்டர்ட் கேரக்டர் செட் யூஸ் பண்ணுது அப்படிங்குது. ஓகே, நேம்னு ஒன்று இருக்கு. நேம் வந்து என்ன பண்ணுது? இது சாரி, இந்த வியூ போர்ட் இருக்குல்ல, இதோட பேசிக் வித் சொல்லுது. இது என்ன சொல்லணும்னாக்கி இனிஷியல் வந்து ஒரு இது அந்த டிவைஸோட விட்த்தும் அந்த ஹைட்டும் தான் இந்த இது யூஸ் பண்ணுது. ஓகே, அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த ஹைட் தான் டிஃபைன் ஆகுது. ஓகே, ஒன்று அப்படிங்கிறது பேசிக்கலா ஒரு யூனிட் வந்து பிக்சல் உண்டு, அது யூனிட்டா யூஸ் பண்ணுது அது அப்படிங்குது. ஓகே, இப்போ டைட்டில்ல அதுக்கடுத்தால டைட்டில்னு ஒன்று இருக்கு. ஓகே, திஸ் இஸ் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட் as it is, just remember. டைட்டில் இருக்குல்ல, டைட்டில் என்ன பண்ணும் அப்படின்னாக்கி இந்த பேஜோட லைக் நீ கூகுள் அப்படி பாத்தீங்கன்னா கூகுள்ல ஒரு சிம்பிள் வரும், யாஹூ பண்ணீங்கன்னா யாஹூனி சிம்பிள் வரும். அது பேசிக்கலா டைட்டில் இருந்து வருது. ஓகே, இப்போ வந்து நான் இதை HTML டியூட்டோரியல் மாத்தினேன்னா HTML tutorial. ஸோ இங்க பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஹெடர்ல இருந்த டைட்டில்ல இருந்து வர்றது தான்
இந்த HTML tutorial வருது. ஓகே, இல்லை இன்னொன்று லைக் I'll tell you what is happening here. ஓகே, நீங்க டேக்கை கண்டுபிடிக்கணும்னு வச்சுடுமே, யூ டோன்ட் ஹேவ் டு டைப், இதெல்லாம் டைப் பண்ணலாம். அந்த இப்போ உங்களுக்கு டேக் என்னென்ன டேக் இருக்குன்னு தெரியாது, பட் யூல் கம் டு நோ. ஓகே, லைக் பேசிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக கம் டு நோ, நீங்கள் வருவீங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், மெட்டா அப்படின்னாக்க எனக்கு மெட்டாவும் மெட்டாவில் உள்ள எல்லா இந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு கொடுக்குது. ஓகே, நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு மெட்டா எடுக்கிறேன். இங்கே வந்து பேசிக்கலாக என்ன சொல்றேன், ஓகே HTML. ஓகே, இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கி, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுடுமே, லைக் யூ ஆர் டெல்லிங் வடக்கன்குளம் அப்படியோ இல்லை HTML சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுடுமே, திஸ் கோஸ் அண்ட் சர்ச் இந்த கண்டென்ட்ல தான் சர்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேஜ் டெவலப் பண்ணும்போது என்னென்ன வார்த்தைகள் தான் வச்சு சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே சர்ச் பண்ண என்ன பண்ணுவாங்க, HTML சர்ச் பண்ணுவாங்க, இல்லை டுட்டோரியல்னு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ தட் கூகுள் கேன் சர்ச் என்ஜின், எந்த சர்ச் என்ஜினாக இருந்தாலும் சரி, தட் கேன் ஈஸிலி உங்களோட பேஜ் சர்ச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கண்டென்ட்ல வச்சு தான் கூகுள் அது சர்ச் என்ஜின் சர்ச் பண்ணி எடுக்கும். ஓகே, கூகுள் ஆஸ்கார்ட், கூகுளுக்கு வந்து அதுக்கு பிறகு இது ஆஸ்கார்ட் ஓன் கேஷிங் ஓன் இதெல்லாம் மெக்கானிக்கல் இருக்கு. பட் திஸ் இஸ் த பிளேஸ் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் அவங்க சர்ச் பண்ணுவாங்க, இந்த பேஜ்ல தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க பேஜ் உங்க பேசிக்கலா உங்க ரெஸ்யூமே டெவலப் பண்ணீங்கன்னு உங்க பேர் கொடுக்கணும், ஒரு ரெஸ்யூமே அப்படின்னு கொடுங்க, லைக் யூனோ தென் வாட் இஸ் யுவர் அப்படி பேசிக்கலி இந்த கீவேர்ட்ஸ் நீங்க இதில் கொடுத்தீங்கன்னு வச்சுடுமா, that can be easily searched. Okay, that is what it is. Okay, now we are coming to down. So basically header, this is what you are understanding as of now, to title, okay, and the meta name description. இது ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இது automatically let it be as it is, do not worry, நீங்க அப்படி கவலை பண்ண வேண்டாம். Okay, this is what. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க we are going to use some text. Okay, இந்த first tag நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னாக்கி header அப்படின்னு ஒரு tag இருக்கு. Okay, simple tag. Okay, இதில் H நீ டைப் பண்ணீங்கன்னாக்கி அது வரும், H1ல இருந்து H6 வரை வரும். ஓகே, நான் இதை கிளிக் பண்ணி வச்சுடுமா, இட்ஸ் கோயிங் டு ஓகே, இட் இஸ் கிவிங் a first tag and end tag. ஓகே, நீங்க டேக் பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிருக்கணும், என்னன்னாக்கி யூ கேனாட் ஹேவ் அ கிராஸ், நான் முடிச்சிடும்ல, லைக் எவ்ரி ஒவ்வொரு ஸ்டார்ட் டேக்கும் ஒரு எண்ட் டேக் இருக்கும். நான் அதுக்காக கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் இப்படி ஒன்று பண்ணிட்டு H2 இப்படி பண்ணேன்னு வச்சுடுமே, கிராஸ்ல வந்து எண்ட் பண்ணேன்னு வச்சுடுமே, that is wrong, I cannot end it. So every tag has to have is hierarchical, அது like you know basically like HTML has got a head. Okay, இதனுடைய child இது, இதனுடைய child இது, இதனுடைய child இது, like meta வந்து அதனுடைய child. Okay, so head ஓட child வந்து title. So title வந்து அந்த இடத்துல அந்த ஹைரார்கிக்குள்ள அது எண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் த சைல்ட்ல முடிஞ்ச உடனே அந்த பேரண்ட் ஹாஸ் டு எண்ட். இந்த ஹெட் டேக் வந்து பேரண்ட் வந்து அந்த ஹைரார்கிக்குள்ள வரணும். இந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் ராங். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னாக்கி இது வந்து H2 வந்து இங்கே தான் வரணும். அந்த ஹைரார்கியை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, பேசிக்கலா எவ்ரி டேக் ஹேஸ் டு ஹேவ் அ எண்ட் டேக் within their hierarchical, the proper hierarchy maintain பண்ணலாம். ஓகே, நம்ம H1க்கு நம்ம ஆரம்பிப்போம். H1ல என்ன பண்ணலாம், H1 is header one. I can give any header I want it. Okay, I say that header, what we do that, okay, HTML tutorial, HTML tutorial. Okay, okay, now இங்க பாத்தீங்கன்னா H1 வருது, HTML tutorial. Okay, now let's see, I do a H2 enter பண்ணுதேன். இப்போ அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் லைனுக்கு போது என்டர் பண்ணுதேன். ஸோ H2 வந்துட்டு இதே இதை காப்பி பண்ணி போடுறேன். இப்போ H2க்கு H1க்கு என்ன வித்தியாசம்னாக்கி சைஸ் சின்னதாகும். ஓகே, அப் டு H6 வரை போடலாம், லைக் H3, H4,
H5 பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணு வந்து பெருசா இருக்கும், ரெண்டு சின்னதா இருக்கும், மூணு சின்னதா இருக்கும். இதுக்கு 6 ஹெடர் இருக்கு. நீங்க 6 ஹெடரை நீங்க வந்து எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிடலாம். இதுல பேஜ் ஹெடருக்கு ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிடுங்க. ஓகே, நான் ஜெனரலா நினைக்கி H3 வந்து பேஜ் ஹெடாட்டும், H4 வந்து அந்த பேராகிராஃபோட ஹெட்டிங் ஆட்லாம் யூஸ் பண்ணுவேன். அப் டு யூ, உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். H4 இஸ் த H number 1 to 6 is called header. Head 1, head 2, head 3, head 4, head 5, head 6. Okay, this is the header. Okay, இப்போ எனக்கு இதுல ஒண்ணு வேண்டாம்னு வச்சுடுமே, what I can do if I want to hide something, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. delete பண்ணலாம். ஓகே, இல்ல சில நேரங்கள் என்ன ஆகும்னாக்க எனக்கு லேட்டர் நான் இப்போ யூஸ் பண்ணலாம். So I have to comment it out. What is the command use? Okay, less than exclamation இது ஸ்டார்டிங் கமாண்ட், the ending command வந்து double line. Okay, நான் இதுக்குள்ள என்ன எழுதலாம்? Okay, I can put என்ன கூட the description வேணாலும் எழுதலாம். I can say that like HTML. Okay. So இந்த command line வந்து இங்க வராது. Okay, okay, இங்க வராது. ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து பேசிக்கலா எனக்கு வந்து say that I don't want up to எனக்கு H3 வர வேண்டாம்னு வச்சுட்டுமே, இப்போ என்னால பண்ணலாம் அது எது நீங்க ஒரே லைன்லயே பண்ணலாம், மல்டிபிள் லைன்லயே நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, I'm taking this out, Control X கட் பண்ணிட்டு இங்க வந்து கொடுத்தேன்னு வச்சுடுவோங்க. இப்போ எனக்கு வந்து H1 H2 வந்து கமெண்ட் ஆயிட்டு, கமெண்ட் ஆயிட்டுனாக்கி அது வந்து பேசிக்கலா இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ட். ஓகே, கமாண்ட் வந்து பேசிக்கலா ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ஜெனரலா. ஒன்று வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, எக்ஸ்பிளனேஷன் அதை எழுதுறதுக்காக. ரெண்டு வந்து ஹைட் பண்ணதுக்காக. ஓகே, இல்லை இன்னொரு மாதிரி ஹைட் பண்ணலாம். ஓகே, யூ கேன் செலக்ட் எவ்ரி திங். ஓகே, ஓகே, கமெண்ட். ஓகே, மேக்ல கமெண்ட், பட் உங்க இதில் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வைக்கணும் கமெண்ட் பேக் ஸ்லாஷ் பண்ணி வச்சுடுமே, ஆட்டோமேட்டிக்கா ஹைட் பண்ணும். ஓகே, திருப்பி அதை பேக் ஸ்லாஷ் பண்ணாக்கி ஆட்டோமேட்டிக்கா அன்கமெண்ட் பண்ணும். ஓகே, இது ஷார்ட்கட். நீங்க ஷார்ட்கட்ல பார்க்கலாம், அதில் வந்து சர்ச் பண்ணீங்களா தெரியும் ஷார்ட்கட் உங்களுடைய விண்டோஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, கமெண்ட் பண்ணும்போது யூ கேனாட் த சேம் வே லைக் நம்மளுக்கு வந்து நான் வந்து நம்மள கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. கமெண்ட்டுக்குள்ள இன்னொரு கமெண்ட் போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி பண்ணேன்னு வச்சுடுமே, இது தப்பு. ஏன்னாக்கி இது வந்து அதனுடைய எண்டிங் எதிர்பார்க்கும், கமெண்ட்ல எதிர்பார்க்கும். ஓகே, நீங்க அதுக்கப்புறம் இது போட்டீங்கன்னா இது தப்பு. ஓகே, இப்போ இதை எடுத்துன்னு வச்சுடுமே, then this became an end command, then this whole thing is going to run. எனக்கு இங்கே H1க்கு H2க்கு H2 end இருக்கணும். ஸோ பேசிக்கலி ஒரு கமெண்ட்டுக்குள்ள இன்னொரு கமெண்ட் நீங்க எழுத முடியாது. ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் த கமெண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு ஹெடர் தெரியும், கமெண்ட் பண்ணணும்னு தெரியும். ஓகே, கமெண்ட் பண்ணல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சில இடத்துல தப்பு வரும், சம் மிஸ்டேக் யூ ஆர் டூயிங் இட். ஸோ நீங்க டெலிட் பண்ணாத என்ன பண்ண உங்களுக்கு எங்க சந்தேகம் இருக்கோ அந்த ஏரியாவை மட்டும் கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் த டைமிங். தென் லைக் நோ ஓகே, ஒரு பேராகிராஃப்ல தப்பு இருந்தால் பேராகிராஃப் கம்ப்ளீட்டாக கமெண்ட் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணலாம். அதனால சக்சஸ் ஆகிட்டுன்னு வச்சுருமே, அதுக்குள்ள ஆஃப் பேராகிராஃபை கமெண்ட் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் ஸோ பேசிக்கலி நீங்க வந்து எங்க உங்க ப்ராப்ளம் இருக்கு அதை கரெக்டா பாயிண்ட் பண்ணதுக்கு இந்த கமெண்ட் பண்றது ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ ஆர் நாட் டெலிட்டிங் எனிதிங், யூ ஆர் கீப்பிங் இட், பட் யூ ஆர் ஜஸ்ட் ஹைடிங் இட். ஓகே, ஸோ நீங்க ஹைட் பண்ணும்போது என்ன ப்ரௌசர் இருக்கலாம், தட் ஒன்ட் ரெகக்னைஸ் த வேர்ட். ஸோ தட் இஸ் லைக் அது பிளைண்டா இருக்கும் ப்ரௌசருக்கு. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகாத தப்பு வராது. தட் இஸ் ஹவ் நீங்க டெவலப் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் அவுட். ஐ டோன்ட் எனக்கு வேண்டாம், இதை எடுத்துட்டேன். ஓகே, ஐ எம் ஒன்லி ஹேவிங் இட். இப்போ இதுக்கு வந்து இட் இஸ் சரி
my home page. Okay, I'm telling this is my home page. Okay. இப்போ எனக்கு ஒரு அண்டர்லைன் வேணும். Okay, I want to underline that. Okay, அதுக்கு பேரு horizontal ruler. Okay, HR, horizontal ruler. Okay. Okay. I don't know. It was coming. Horizontal ruler. Okay. இப்போ இதுக்கு வந்து end tag இருக்காது. Okay. இது ஹெச்ஆர் பேசிக்கலா இது வந்து இதுக்கு end tag கிடையாது. பட் சில நேரங்களில் நீங்க பாப்பீங்க அப்படின்னாக்கி சிலவர் கோட் பண்ணும்போது இதை அந்த அந்த டேக்கை அப்படியே எண்ட் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த டேக்ல எண்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, வெறும் சிங்கிள் டேக் யூஸ் பண்ணும்போது அது ஸ்டார்ட் டேட்டாவும் ஸ்டார்ட் டேக்காகவும் எண்ட் டேக்காகவும் யூஸ் பண்ணிடலாம். அந்த எண்டில் நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னாக்கி. பட் ஹெச்ஆர் ஜெனரலாக அது இல்லாமல் ஒர்க் ஆகும். பட் திஸ் அ குட் ஸ்டாண்டர்ட் எண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ எனக்கு அண்டர்லைன் இருக்கு. பட் இது சிங்கிள் வேர்டு. இதுக்கு என்ன ஏன் இதில் சிங்கிளா இருக்குனாக்கி இதுல எந்த டெக்ஸ்ட்டுமே எந்த கண்டென்ட் உள்ள வர முடியாது. ஜஸ்ட் அ லைன், தட்ஸ் நோ கண்டென்ட் அட் ஆல். இப்போ H3ல என்னன்னா ஒரு கண்டென்ட் வரும். ஓகே, H3ல ஒரு கண்டென்ட் வரும். ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க, ஏதாவது ஹெடர் ஏதாவது கொடுக்க போறீங்க. ஹெச்ஆர்ல கண்டென்ட்டே கிடையாது. ஓகே, அதே மாதிரி சில டேக் இருக்கு, லைக் பேஜ், லைக் லைன் பிரேக் இருக்கு. இந்த மாதிரி சில இதுக்கு வந்து எந்த கண்டென்ட் இருக்கிறதுனால அது ஸ்டார்ட் டேக்கும் எண்ட் டேக்கும் ஒரே டேக் தான். நீங்க அதை வந்து இந்த மாதிரி எண்ட் பண்ணலாம், இல்ல நீங்க வெறுமே டேக் ஆட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த டூல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஹெச்ஆர் டைப் பண்ணி வச்சுட்டுமா, இட் டெல் யூ, ஜஸ்ட் யூ என்டர் தட், இட் டெல் யூ வாட் இட் இஸ். பட் இஃப் யூ வாண்ட் சிஸ்டமேட்டிக்காக நீங்க ப்ராப்பரான யூஸ் பண்ணீங்கன்னாக்கி திஸ் இஸ் ஹவ் யூ டு தட். ஓகே ஓகே, மை ஹோம் பேஜ் விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணனாக்கி I want to define a paragraph. இதுக்கு கீழே நான் ஒரு paragraph define பண்ணுவேன். ஓகே, இதாவது லைக் I can say that okay, H3 இருக்கணும்னா H4 இது பண்றேன். H4 பண்ணி like I'm defining something called about me. Okay, anyway நம்ம வந்து ரெஸ்யூமே தான் எண்ட்ல பில்ட் பண்ணுவோம். ஸோ about me அப்படின்னு ஒரு இது பண்றேன் நான். ஓகே, இதுக்கு கீழே நான் வந்து பேராகிராஃப் டிஃபைன் பண்ண போறேன். என்ன பற்றி, லைக் வாட் இஸ் அ பேராகிராஃப். ஸோ H3 இஸ் அ பேஜ் ஹெடர், H4 வந்து எனக்கு வந்து பேராகிராஃப் கேட்டேன். ஸோ பேராகிராஃப்க்கு என்ன வரும், பி. ஓகே, பி வந்து பேராகிராஃப். ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவேன். நீங்க என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். ஓகே, தெர் இஸ் சம்திங் கால்டு, ஓகே, நீங்க இதை டெவலப் பண்ணும்போது யூ ஹேவ் டு கம் அவுட் வித் நைஸ். நம்ம எண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, பேசிக்கலா உங்களுடைய ஹோம் பேஜ் டெவலப் பண்ணும், உங்க ரெஸ்யூமே டெவலப் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு கம் அவுட் சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் நைஸ்லி. ஓகே, நான் இங்க என்ன பண்ண போறேன், ஆல் LOREM லோரம் அப்படின்னு கொடுத்து 30 கொடுத்தேன்னு வச்சுடுமே, இது ஒரு ஜங்க் 30 வேர்ட்ஸ் ஜங்க் எனக்கு கொடுக்கும். ஓகே, பேசிக்கலா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் 30 வேர்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பற்றி எழுத போறேன் அப்படின்னாக்கி, லைக் ஐ கேன் சே தட் லைக் I'm an experienced, something like experienced developer with like say 2+ years experience, 2+ years, something like years, something like whatever. Yes, experience in application developing, something. I can guess something like that. இந்த மாதிரி நான் என்ன டைப் பண்ணலாம். பேசிக்கலி இது இஸ் அ பேராகிராஃப், இன்டீரியர் பேராகிராஃப். பேராகிராஃப்க்கு இந்த ஹெடர் என்ன வித்தியாசம், ஹெடர் நீங்க பாத்தீங்கன்னா போல்டா லைக் டார்க்கா இருக்கும். நீங்க பேராகிராஃப் யூஸ் பண்ணீங்கன்னா லெட்டர்ல நீங்க அந்த மாதிரி இந்த பாடி இருக்கலாம், பாடி மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ அந்த டெக்ஸ்ட் இது பண்ணல. ஸோ பேசிக்கலி வாட் ஐ அம் டூயிங் ஹியர் இஸ், ஓகே, அந்த இன்டிகிரேட் LOREM லோரம் 30 நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுடுமே, லோரம் 30 யூஸ் பண்ணா 30 வேர்ட்ஸ் கொடுக்கு. ஸோ இது ஒரு இது. ஓகே, எனக்கு இதுக்கு கீழே இன்னொரு பேராகிராஃப் வேணும். ஓகே, நான் இப்போ இது என்ன பண்ணுறேன், ஒரு ரூலர் போட்டு HR போடுறேன்.
I'm going for one more. H4. Telling about me. Okay. My goal. Okay. Something like that. Then I am telling here P. Say lower 50 watts. Okay. Something. Okay. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹோம் பேஜ் வந்து H3ல போட்டிருக்கேன், அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அது ஒரு கீழே ஒரு அபவுட் மீன் ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன் அபவுட் மீல, மை கோல் அப்படின்னு ஒரு ஹெடிங் கொடுத்துருக்கேன், அது பேசிக்கலாக பேராகிராஃப் ஹெடிங் H4ல, அதுக்கு கீழே கொஞ்சம் டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, நான் இங்கே என்னென்ன டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கேனோ அது பூரா ரைட் சைடில் வந்துகிட்டே இருக்கேன். பிகாஸ் ஏன்னா லைவ் சர்வர் வந்து அதை வந்து எனக்கு ரிஃப்ரெஷ் சேவ் பண்ண லைவ் சர்வர் வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இங்கே போறேன்னு வச்சுடுமே, இன்ஸ்பெக்ட். This is okay. This is HTML. That's what happened. மெட்டா என்னென்ன டிஃபைன் பண்ண மெட்டா எல்லாம் அதில் இருக்கும். ஓகே, எல்லாமே இதில் இருக்கும். ஓகே ஓகே, இது இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதலை, பட் இதில் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஏன்னாக்கி லைவ் சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் இந்த ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கு போகல. ஓகே, இந்த நம்ம வந்து ஸ்டைல் ஷீட் எதுவுமே டிஃபைன் பண்ணல, இருந்தால் அந்த டிஃபால்ட்ஸ் ஸ்டைல் ஷீட் வரும். ஹெட் வந்து நன், ஒரு டிஸ்பிளே வந்து ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளே டிஃபால்ட் ஸ்டைல் ஷீட் இருக்கும், பட் வில் டாக் அபவுட் த லேட்டர். ஓகே, நம்ம பரவாயில்ல பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் நீங்கள் இது இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுடுமே, அந்த அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சில டீபக் பண்ணுறதுக்கு வசதியாக, டீபக்ல ஏதாவது ப்ராப்ளம் வச்சுடுமே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐ டெல் யூ ஹவ் ஐ கேம் பேக் டு தட். திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஐ க்ளோஸ் தட். ரைட் கிளிக் பண்ணி ஓகே, இது வந்து குரோம் ப்ரௌசர்ல ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இல்லை இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கி அது ஆட்டோமேட்டிக் சில கீழே வரும். பை டிஃபால்ட் அது எப்படி வருது தெரியல. நீங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கி இதில் எலமெண்ட்லேயும் இருக்கும். எலமெண்ட்ல தான் உங்களுடைய டேக் பூரா இருக்கும். HTML நீங்கள் என்ன HTML டெவலப் பண்ணீங்களோ அது இருக்கும். You can see. Okay, this is the page I developed. கீழே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, இக்னோர் த ஸ்கிரிப்ட். இது வந்து ஸ்கிரிப்ட் டைப் இக்னோர் பண்ணுங்க. இது வந்து இதுல கோட் இன்ஜெக்டட் பை லைவ் சர்வர். இந்த லைவ் சர்வர் வந்து ப்ரௌஸ் பண்ணதுக்காக, ஐ மீன் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்காக இன்ஜெக்ட் பண்ண கோடு. ஓகே, நீங்க இப்போ இதை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் த கோட், திஸ் இஸ் வி டெவலப்ட். ஓகே, இது உங்களுக்கு see that. புரியுதா உங்களுக்கு? ஓகே, now I go back to திருப்பி இந்த இதுக்கு போறேன், பேஜுக்கு போறேன். ஓகே, இன்னும் ஒண்ணு சொல்லி கிளாஸ் முடிச்சிடும் இன்னைக்கு. ஓகே, இதில் வந்து ஒயிட் ஸ்பேஸ்னு ஒன்று உண்டு போகிறாங்க இங்கே HTML. ஒயிட் ஸ்பேஸ்க்கு ஓகே, இந்த பேஜில் மரியாதை கிடையாது, அது யூஸ் பண்ணாது. ஓகே, நான் உங்களுக்கு வந்து இதில் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுட்டோங்க, சேவ் பண்ணேன். அது எங்கே ரெஃப்ரெஷ் எந்த வித்தியாசம் படுத்துறது? எம்டி ஸ்பேஸுக்கு வந்து ஓகே, எம்டி ஸ்பேஸ் வந்து கேரக்டருக்கு இடையில வந்து இது பண்ணும். லைக் இப்போ இது வந்து எம்டி ஸ்பேஸ் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பேஸ் தான் இது பண்ணுது. அது ஒரு ஸ்பேஸ் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பேஸ் கொடுத்தாலும் லைக் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுடுமே, ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். சீதர் ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஒரு ஸ்பேஸ் மேலே ஒரு ஸ்பேஸை வந்து அது கேரக்டராக யூஸ் பண்ணும். நீங்கள் அதுக்கு மேலே படிச்சீங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்கு இது கிடையாது. ஓகே, இப்போ நான் இங்கே இதை ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறது, நம்ம ஃபார்மேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபார்மேட் பண்ணி கொடுக்குது. இங்கே பேசிக்கலாக எம்டி லைனை நீங்கள் கோடில் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை எம்டி ஸ்பேசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ் போகிற கிளாஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து லைக் இதில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, ஓகே, இதாகாது. இங்கே ஃபார்மேட்டர் இருக்குது, அது ஆட்டோ ஃபார்மேட்டர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணி கொடுக்குது. அதர்வைஸ் அந்த உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், பட் அந்த பேஜில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அது வந்து ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்குவாங்க. ஒயிட் ஸ்பேஸ் வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான்.